பெட்டி. கஸ்தூரி ஓ கஸ்தூரி கஸ்தூரி கஸ்தூரி. பட்டாம் பட்டாம் பூச்சியை போல் பூவின் மீது நடப்பவளே, மஞ்சத்தாலி கண்ணில் ஒத்தி நெஞ்சுக்குள்ளே மறைத்தவளே. கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள். மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள். விடுகதையாய் இதுவரையில் இருந்தவளே, மணவரையில் தொடருகிற தொடர்கதையே. ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி. கஸ்தூரி ஓ கஸ்தூரி. கஸ்தூரி கஸ்தூரி. ஆனா அதுக்காக காவியாவை உன்கிட்ட ஒப்படைக்க முடியாது. ஏன் முடியாது? நான் காவியாவை சரியா பாத்துக்க மாட்டேனா? காவியா அம்மாவோட முகம்தான் எனக்கு இருக்கு. நான் அவ பக்கத்துல இருந்தாதா அவளுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அதுக்காக தான் கஸ்தூரி காவியாவை உன்கிட்ட தர முடியாதுன்னு சொல்றேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு கஸ்தூரி. ஒரு பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ண மாட்ட. ஆனா காவியா உன் கூட இருந்தா திரு காவியாவை பக்கம் உன்னை தேடி வருவாரு. சொந்த மகளை நீங்க பார்க்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் அது தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். காவியாவை ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க திரு முடிவு பண்ணிருக்காரு. அந்த கான்வென்ட்டோட பிரின்சிபல் எனக்கு தெரிஞ்சவர் தான். அதனால நானும் திருவும் போய் தான் காவியாவை அங்க சேர்க்க போறோம். காவியா உன் கூட இருந்தா அது உனக்கு கூட தொந்தரவு தான் கஸ்தூரி. நாளைக்கே உனக்கு ஒரு வாழ்க்கை அமையலாம். எத்தனை நாளைக்கு தான் நீயும் இப்படி தனியாவே இருப்ப? காவியா உன் கூட இருந்தா நீ உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. ஓகே கஸ்தூரி, நான் கிளம்புறேன். வாழ்க்கையில நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையேன்னு வருத்தப்படாத. ஜீசஸ் உனக்கு துணையா இருப்பாரு. கஸ்தூரி, இதுக்கப்புறம் நீ திரும்ப பார்க்க மாட்டே எனக்கு தெரியும். ஒருவேளை திரு உன்னை பார்க்க வந்தா நீ படிச்சவ, நீயே புரிஞ்சுக்குவ. வர. மங்க, நீ பாத்துக்க, நான் கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வந்துடுறேன். அவர் சாப்பிட வருவாருமா, இவ்ளோ லேட்டா போற? எல்லாம் ரெடிமா. நீ முறுக்குச்சிட்டு முடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. வெங்காய தயிர் பச்சடி பண்ணலான்னு பாக்குறேன். போய் வெங்காயம் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாமா. ஆ. ஐயோ, பரன் மேல இருக்கிற முறுக்கச்ச அம்மா கிட்ட சொல்லி எடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டனே. சரி, நாமளே எடுக்கலாம். இவ்ளோ உயரமா இருக்கே, அம்மா வர லேட் ஆகும். நாமளே எடுத்துடலாம்.
ஐயோ மங்க என்னாச்சு உனக்கு மங்க என்னாச்சு வலிக்குதுங்க, என்னால வலி தாங்க முடியல. என்னாச்சு மங்க எப்படி ஐயோ மாப்பிள்ளை என்னாச்சு மங்க என்னமாச்சு அத்தை என்னங்க அத்தை நீங்க பாத்துங்க நான் போய் ஒரு ஆட்டோ கூட்டி வரேன் பாத்துங்க வாங்க சீக்கிரம் வாங்க ஐயோ என்னமாச்சு நிறுத்துங்க இந்த வீடு தான் நிறுத்துங்க கொஞ்சம் பொறுமையா இருமா. கொஞ்சம் பொறுமையா இரு. மாப்பிள்ளை ஆட்டோ கூட்டிட்டு வந்துருவாரு டாக்டர்கிட்ட போலாம் சரிம்மா. வா மங்க வா ஆட்டோ நிறுத்து வா எந்திரு எழுந்திரு எழுந்திரு வா மெதுவா வா எந்திரு எந்திரு மெதுவா தூக்குங்க மாப்பிள்ளை ஏய் மங்க என்னாச்சு என்னால முடியல. சரி இரு நீ வா நான் உன்னை தூக்குறேன் வா வா எழுந்திரி எந்திரு வா வா பாத்து பாத்து மெதுவா மெதுவா உள்ள உட்கார் உட்கார் உள்ள உட்காருமா ஏறுங்க அத்தை. வாங்க போங்க போங்க சந்தியா நீ கஸ்தூரியை ரிலீஸ் பண்ண நினைக்கிறது எனக்கு பிடிக்கல ஏற்கனவே எங்க அப்பா கிட்ட நீங்க இதை பத்தி பேசினதை அவர் சொல்லிட்டாரு. புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கஸ்தூரியை நீ காப்பாத்துறதை என்னால தடுக்க முடியாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ என்ன நான் காப்பாத்தி ஆகணும், அதுக்கு என்ன வழின்னு சொல்லு. அதுக்கு ஒரே வழி ரேகாவை மறுபடியும் உயிரோடு கொண்டு வர்றதுதான். அது உங்களால முடியுமா? ஏன் பேசாம இருக்கீங்க? நடக்கிறது ஏதாவது சொல்லு. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இனிமே நடக்க வேண்டியது சட்டம் பார்த்துக்கும். நீ என்ன கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாதான் நான் குற்றவாளியின் கோர்ட்டுக்கு தெரியும். நீ என்ன கண்டுக்காம விட்டுட்டா அப்படி விட முடியாதுடா. நான் ஏற்கனவே என் தொழிலுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் என் டியூட்டியில உண்மையா இருக்கணும்னு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தேன். என் தங்கச்சிக்காக அந்த சத்தியத்தை மீறி போயிட்டேன். இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது. நீ உன் குடும்பத்துக்காக சட்டத்தை உன் இஷ்டத்துக்கு வளைச்சுக்கிட்ட. இதுல பாதிக்கப்பட போறது நான் தான். என்ன பத்தி நீ ஏன் நினைக்க மாட்டேங்கிற? ராம், நீங்க தானே ரேகாவை கொலை பண்ணீங்க. அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியது தானே. வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணாலே பாவம். நீங்க 2 பொண்ணுக்கு துரோகம் பண்ணி ஒருத்தைய கொலையே பண்ணிட்டீங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. இல்ல சந்தியா, நான் இப்ப ஜெயிலுக்கு போக முடியாது. இப்பதான் ரேகா சொத்தெல்லாம் எனக்கு வரா மாதிரி இருக்கு. அந்த ஆபீஸ நான் நடத்த போறேன். இதுக்காக நான் எத்தனை நாள் கனவு கண்டிருக்கேன் தெரியுமா? இந்த நேரத்துல நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் வாழ்க்கையில நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும். நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்ல ராம். ஆனா அந்த ஆசை நியாயமானதா இருக்கணும். இனிமே நீங்க தப்பிக்கவே முடியாது. பேசாம செஞ்ச தப்ப நீங்களே கோர்ட்ல ஒத்துக்கிட்டா உங்களுக்கு தண்டனையாவது குறையும். அதை செய்யுங்க முதல்ல. இல்ல சந்தியா, நான் வாழணும். நான் சொகுசா வாழ்ந்து பழகிட்டேன். இந்த வாழ்க்கை எனக்கு வேணும். சொல்லு, உனக்கு எத்தனை லட்சம் வேணும்னு கேளு, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். நான் என் சுயநலத்துக்காக கஸ்தூரியை தண்டிச்சிட்டேன். ஆனா பணத்துக்காக இதுவரைக்கும் சட்டத்தை தவறா பயன்படுத்துறது இல்ல. நீங்க இப்ப கூட போலீஸ்ல சரண்டர் ஆயிடலாம். நான் தான் ரேகாவை கொலை பண்ணிட்டேன்னு நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா எனக்கு வேலை மிச்சமாயிடும். முடியாது சத்யா. நான் தான் ரேகாவை கொலை பண்ணேங்கிறதுக்கு உன்கிட்ட என்ன சாட்சி இருக்கு? நான் ஒரு போலீஸ் தான். நீங்க ஒரு கொலையை பண்ணவரு. நான் பல கொலை கேஸ விசாரிச்சவ. என்னை ஏமாத்த முடியாது. உங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தர அளவுக்கு போதுமான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. நான் ஒரு பெரிய லாயரை வச்சு ஈஸியா தப்பிச்சிடுவேன். ஊர்ல இருக்க லாயர்ஸ் எல்லாரும் உங்களுக்காக வந்து கோர்ட்ல நின்னாலும் உங்களால தப்பிக்க முடியாதுடா. தப்பே செய்யாத கஸ்தூரி இந்த தண்டனை அனுபவிக்கும் போது தப்பு செஞ்ச நீங்க தப்பிக்கவே முடியாது. அதனால தேவையில்லாம ட்ரை பண்ணி உங்க பணத்தையும் நேரத்தையும் வீணாக்கிக்காதீங்க. குடும்பமே பெரிய அக்யூஸ்ட் குடும்பமாயிருக்கு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன மாட்டி விட பாக்குறீங்களா?
நீ கொலைய விசாரிக்கிறவன், நான் கொலையே பண்ணவன். பார்க்கலாம். நீங்க சொன்ன ரேட் ஓகே தான். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்களா? அந்த இடத்தையே பேசி முடிச்சிருங்க. சரிங்க சார். சார் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனா நெகோஷியேட் பண்ணுங்க. சரி பண்றேன் சார். வியாபாரம் தானே, பேரம் பேசாம முடியுமா? சரி சார், நாளைக்கு பார்க்கலாம் சார். ஓகே, வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிருங்க. சரிங்க சார். தேங்க்யூ. ஹலோ மிஸ்டர் திரு, உங்களை பார்க்க நானே வரணும்னு இருந்தேன். நல்ல வேளை இங்கேயே பார்த்துட்டேன். எனக்கு டைம் நல்லா இருக்கு. ஆனா ஏன் டைம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அப்படி போய் பேசலாம். வாங்க. இல்ல, எனக்கு நிறைய முக்கியமான வேலைங்கள்லாம் இருக்கு. சும்மா உங்களோட அங்க இங்க வந்து வெட்டி பேச்சு பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. என்ன சொல்லணுமோ இங்கேயே சொல்லுங்க. திரு, நீங்க இப்ப பிஸியா இருக்கீங்க. நேரடியா விஷயத்துக்கே வரேன். நீங்க அந்த சந்தியா பேச்சை கேட்டு அவ தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அது உங்க எதிர்காலத்தையே பாதிக்கும். என் எதிர்காலத்தை பாதிக்குமா இல்ல உங்க எதிர்காலத்தை பாதிக்குமா? சார், உங்களுக்காக தான் நான் சொல்றேன். ஏன் ராம், நான் சோஃபியாவை கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன? நீங்க ஏன் இதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல சார். ஏதோ கொஞ்ச நாள் பழகிருக்கோமேங்கிற நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். ஓ, வேடிக்கையா இல்ல? கொஞ்ச நாளா பழகிட்டு இருக்கிற என் மேலேயே இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற நீங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களையே உலகமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த கஸ்தூரி மேலேயே கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்கல. அதை விடுங்க திரு. இப்ப நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். மிஸ்டர் ராம், நீங்க ஏன் இந்த விஷயத்துக்கு இவ்வளவு ஒரி பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். லுக், இது என்னுடைய பர்சனல் விஷயம். இதுல நீங்க தேவையில்லாம தலையிடுறத நான் விரும்பல. ஓகே? லுக், இது என்னுடைய பர்சனல் விஷயம். இதுல நீங்க தேவையில்லாம தலையிடுறத நான் விரும்பல. ஓகே? ஓகே, இது உங்க பர்சனல் விஷயம் தான். ஆனா நீங்க தப்பான முடிவு எடுக்கும் போது அதை தப்புன்னு சொல்ல வேண்டியது என் கடமை. ஓ ராம், உங்க கடமை உணர்ச்சியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் சோஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால பாதிக்கப்பட போறது நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும். கஸ்தூரியை நான் கல்யாணம் பண்ணிக்க போகும்போது அதை தடுக்கிறதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணீங்க. எங்க எனக்கும் கஸ்தூரிக்கும் கல்யாணம் நடந்தா அதனால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருமோங்கிற பயத்துல அந்த மாதிரி செஞ்சீங்க. ஆனா இப்போ சோஃபியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருமோங்கிற பயத்துல இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க. ஐ நோ யூ. கஸ்தூரியை காப்பாத்த தானே நீங்க சோஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. இருக்கலாம். நியாயமா பார்த்தா கஸ்தூரியை காப்பாத்துறதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். நீங்க பண்ணல. அதனாலதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ரேகாவை கொலை பண்ணது நீதான். ஆனா அதுக்கான தண்டனையை அப்பாவியான கஸ்தூரி அனுபவிச்சுட்டு இருக்கா. கஸ்தூரியை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் சோஃபியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். வாழ்க்கையில தியாகம் பண்ணலாம். நீங்க வாழ்க்கையே தியாகம் பண்ண போறீங்க. யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் என் முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஓகே ராம், சும்மா நின்று இப்படி வெட்டியா பேசிட்டு இருந்தா டைம் தான் போகும். நான் கிளம்புறேன். ஓகே? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ. எப்படியாவது இவன் மனச மாத்திடலான்னு நினைச்சேன். முடியாது போல் இருக்கே. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அடுத்த நிமிஷமே நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். இந்த வாங்க, மாத்திரை சாப்பிடு. உங்களுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல மங்க, நான் அரை நாள் லீவ் போட்டு மத்தியானமா போய் வேலையை பார்க்கறேன். பாவம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல 2 நாளா தூங்கவே இல்ல. நான் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். என்ன பேசுற மங்க? அது என்னோட கடமை. எப்படியோ உனக்கு எதுவும் ஆகாம நீ வீட்டுக்கு திரும்பி வந்திய, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில எப்பவும் நீடிக்கணும்.
நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் பண்ணவங்க. எத்தனையோ பேர் என்ன வந்து பெண் பார்த்துட்டு போனாங்க. எதுவுமே எனக்கு அமையிலேயே நான் வருத்தப்பட்டது உண்டு. அம்மாவுக்கு கூட ரொம்ப வேதனையா போச்சு. ஆனா இப்படி ஒரு புருஷன் வரத்துக்கு தான் கடவுள் என் கல்யாணத்தை லேட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். தேவகிக்கு 7 பிள்ளைங்க பிறந்து 8வதாதான் கண்ணன் பிறந்தாரு. நல்லது கிடைக்கணும்னா கொஞ்ச நாள் காத்திருக்கணுங்கிறது என் விஷயத்திலயும் உண்மையா போயிடுச்சுங்க. ஏய் அழாத. இது பாரு, இனிமே நீ இந்த மாதிரி அண்டா போட்டு ஏறுறது குண்டா போட்டு ஏறுற வேலை எல்லாம் விட்டுரு. என்ன, உன் கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காருல, இனிமேதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க என் பக்கத்திலே இருங்க, எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்காக வேலைக்கு எதுவும் போகாம எப்போ உன் பக்கத்துல இருக்க முடியுமா? சரியா போச்சு. அப்புறம் புள்ளை எப்படி நல்லபடியா வளர்க்கறது? நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். டாக்டர் சொன்னதை நானும் கேட்டேங்க. நான் ஒரே ஒரு புள்ளதான் பெத்துக்க முடியுமா, அதுக்கு மேல என் கர்ப்பப்பை தாங்காதான். சாரிங்க. எதுக்கு? நீங்க நிறைய புள்ள பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா என்னால ஒரே ஒரு புள்ளதான் பெத்து தர முடியும். பரவாயில்ல மங்க, நமக்கு ஒரு புள்ளையே போதும். அதையே நல்லபடியா வளர்த்து பெரிய ஆளாக்கும். மங்க மங்க ஜெயந்தி வந்திருக்கா. என்னங்க ஜெயந்தி வந்திருக்கலாம், வாங்க. வரா. ஜெயந்தி நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். என்னக்கா நீ பார்த்து வேலை செய்யக்கூடாதா? இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல ஜெயந்தி. ஆமா, எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உனக்கு யார் சொன்னது? மாமா தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. என்னங்க நீங்க அதுக்குள்ள ஜெயந்திக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னனே. இல்ல, நானா சொல்லல. ஜெயந்தி எனக்கு கேஷுவலா ஃபோன் பண்ணப்போ நான் சொல்ல வேண்டியதா போச்சு. ஜெயந்திக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே கிளம்பி வந்துருவான்னு தான் நான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். இவ்ளோ தூரம் தனியா வந்திருக்கா பாருங்க. நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு தெரிஞ்சு என்னால அங்க இருக்க முடியலக்கா. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். என்னடி இது? கஸ்தூரி